அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎன்எஸில் சாப்டர் 7. சாப்டர் 7 என்ன சொல்லுதுன்னா, அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் த ஸ்டேட்டு, அதாவது அரசுக்கு எதிரான குற்றங்களை பற்றி பார்க்குறது தான் சாப்டர் 7. இது வந்துன்னா 147வது செக்ஷனில் ஆரம்பித்து 158வது செக்ஷனில் முடியுது. ஓகேங்களா? செக்ஷன் 147 என்ன சொல்லுதுன்னா, வேஜிங் ஆர் அட்டெம்ப்டிங் டு வேஜ் வார் ஆர் அபிட்டிங் வேஜிங் ஆஃப் வார் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுத்தல் அல்லது போர் தொடுக்க முயற்சி செய்தல் அல்லது போர் தொடுக்க உடந்தையாக இருத்தல். செக்ஷன் 147 என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசு மீது போர் தொடுக்கிறது அல்லது போர் தொடுக்க முயற்சி பண்ணுறது அல்லது உடந்தையாக இருக்கிறத பற்றி சொல்கிறது தான். இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, மரண தண்டனை அல்லது ஆயுள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். ஓகேங்களா? அடுத்தது செக்ஷன் 148, கான்ஸ்பைரசி டு கமிட் அஃபென்சஸ் பனிஷ்பிள் பை செக்ஷன் 147, பிரிவு 147 கீழ் தண்டிக்கப்படத்தக்க குற்றங்களை செய்ய சதி பண்ணுறது. அதாவது 148னாவே கான்ஸ்பைரசி தான். அதாவது 147வது செக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்திய அரசு மீது போர் தொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி போர் தொடுக்கிறாங்கள, அதுக்கு வந்து பண்ணால் இந்த மாதிரி சதி பண்ணுறது. சதி பண்ணாங்கன்னா அதாவது தான் செக்ஷன் 148 வருது. இதுக்கு என்ன பனிஷ் பண்ணால் ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்து செக்ஷன் 149, கலெக்டிங் ஆர்ம்ஸ் வித் இன்டென்ஷன் ஆஃப் வேஜிங் வார் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்க உட்கருத்துடன் ஆயுதம் திரட்டுதல். செக்ஷன் 149 என்னன்னா, அதாவது போர் தொடுக்கிறதுக்கு வந்து போனால் வச்சுக்கேன், அதுக்கு ஆயுதங்களை வந்து போனால் கலெக்ட் பண்ணுறது. ஓகேவா? 149 கலெக்டிங் ஆர்ம்ஸு. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்து செக்ஷன் 150, கன்சீலிங் வித் இன்டென்ட் டு ஃபெசிலிட்டேட் டிசைன் டு வேஜ் வார், போர் தொடுக்கும் திட்டத்தை மறைக்கிறது. அதாவது செக்ஷன் 150 என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசு மீது போர் தொடுக்கிறாங்களா, அதனுடைய திட்டத்தை மறைக்கிறது. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 10 years வித் ஃபைனு. அடுத்து செக்ஷன் 151, அசால்ட்டிங் பிரசிடெண்ட் கவர்னர் வித் இன்டென்ட் டு கம்பல் ஆர் ரெஸ்ட்ரெயின் ஆஃப் எனி லாஃபுல் பவர், சட்டப்பூர்வமான அதிகாரம் எதையும் செலுத்துவதை கட்டாயப்படுத்த அல்லது தடை செய்யும் உட்கருத்துடன் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநரை தாக்குறது. 151 வந்து போனால், அதாவது என்னென்னா, நம்ம குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் யாரையோ ஒரு தாக்குறாங்க, எதனாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சட்டப்பூர்வமான அதிகாரத்தை வந்து போனால் கட்டாயப்படுத்துறதுக்கு அல்லது அந்த சட்டத்தை வந்து போனால் தடை பண்ணுறதுக்காண்டி அவரை தாக்குறாங்க. இதுதான் செக்ஷன் 151. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 7 years வித் ஃபைனு, அது 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்து செக்ஷன் 152, ஆக்ட் என்டேஞ்சரிங் சோவர்ஜினிட்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய இறையாண்மை ஒற்றுமை நேர்மைக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் செய்கை தான் செக்ஷன் 152. 152 ஒன்று தான், இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு வந்து போனால் ஆபத்து விளைவிக்கிற செய்கை. இதுதான் 152. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னால் ஆயுள் சிறை தண்டனை அல்லது 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்து செக்ஷன் 153, வேஜிங் வார் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் எனி ஃபாரின் ஸ்டேட் அட் பீஸ் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசுடன் அமைதி உள்ள அயல்நாட்டு அரசுகளுக்கு எதிராக போர் தொடுக்கிறது. அதாவது செக்ஷன் 153 என்ன சொல்லுதுன்னா, இப்போ செக்ஷன் 147 இந்திய அரசு மீது போர் தொடுக்கிறது. இது 153 வந்து போனால் நம்மளுடைய பக்கத்து நாடுகள் இந்தியாவோட வந்து சுமூகமான உறவு கொண்டுள்ள நம்ம அண்டை நாடுகள் மீது போர் தொடுக்கிறது. இதுக்கு என்ன பனிஷ் பண்ணால் ஆயுள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும் அல்லது 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும் அல்லது அபராதம் மட்டும் விதிக்கப்படும். இதுதான் செக்ஷன் 153. செக்ஷன் 154, செக்ஷன் 154, கமிட்டிங் டீப்ரிட்டேஷன் ஆன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் அட் பீஸ் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசுடன் அமைதி உறவு கொண்டுள்ள அயல்நாட்டு அரசின் மண்டலங்களில் சூறையாடுதல். அதாவது செக்ஷன் 154 என்ன சொல்லுதுன்னா, 153 நம்மளுடைய
இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து போனால் அங்கே ஃபாரின் கண்ட்ரி மீது போர் தொடுக்கிறது. இது 150 என்ன சொல்லுதுன்னா, அங்கே வந்து போனால் அந்த ஃபாரின் கண்ட்ரி மீது அங்கே சூறையாடுதல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் செக்ஷன் 154. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 7 years வித் ஃபைனு. அடுத்து செக்ஷன் 155 ரிசீவிங் ப்ராப்பர்ட்டி டேக்கன் பை வார் ஆர் டிப்ரெடேஷன் மென்ஷன் இன் செக்ஷன் 153 அண்ட் 154. பிரிவு 153 மற்றும் 154 குறிப்பிட்ட போரினால் அல்லது சூரியனால் கிட்டிய சொத்தை பெற்றுக்கொள்ளுது. அதாவது 155 என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 153 154 வந்து போனால் அங்கே போர் புரிஞ்சு சூறையாடி அது மூலமா சொத்து கிடைக்கலாம், அதை வந்து போனால் பெற்றுக்கொள்றதை பற்றி தான் செக்ஷன் 155 சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சரிதன்னா 7 years வித் ஃபைனு. அடுத்து செக்ஷன் 156 பப்ளிக் சர்வன்ட் வாலண்டியரிங் அலோவிங் பிரிசனர் ஸ்டேட் ஆர் வார் டு எஸ்கேப். அரசு கைதியை அல்லது போர் கைதியை தப்பிச் செல்ல அரசு ஊழியர் வந்து போனால் தன்னிச்சையாக அனுமதிக்கிற அரசு ஊழியர் செயல் இதுதான். ஓகேங்களா? செக்ஷன் 156 என்னன்னா, நம்மளுடைய இந்திய அரசினுடைய போர் கைதியை வந்து போனால் ஒரு அரசு ஊழியர் வந்து போனால் தன்னிச்சையாக தப்பிக்க விடுறது. இதுதான் செக்ஷன் 156. இதுக்கு என்ன சிறை தண்டனைனா ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். செக்ஷன் 157 பப்ளிக் சர்வன்ட் நெக்லிஜென்ட்லி சஃபரிங் சச் எ பிரிசனர் டு எஸ்கேப். அரசு கைதியை அல்லது போர் கைதியை தப்பிச் செல்ல கவனமின்றி விட்டுவிடும் அரசு ஊழியர். இப்போ 157 என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அரசு ஊழியர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு போர் கைதி வந்து பண்ணால் கவனமின்றி கேஷுவலாக அப்படியே கவனமின்றினா நெக்லிஜென்ட்லேருந்து பண்ணால் அவர் வந்து பண்ணால் அதை தப்பிக்க விடுறது. இதுதான் செக்ஷன் 157. இதுக்கு என்ன அபராதம்னா 3 years வித் ஃபைன்னு சொல்கிறாங்க பனிஷ்மெண்ட் இதுக்கு. ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 158 எய்டிங் எஸ்கேப் ஆஃப் ரெஸ்கியூவிங் ஆர் ஹார்பரிங் சச் எ பிரிசனர். அரசு கைதி அல்லது போர் கைதியை தப்பிச் செல்ல உதவுதல் அவரை மீட்டல் அவருக்கு புகலிடம் அளிக்கிறது. இப்போ 158ல் இப்போ போர் கைதி ஒருத்தர் வந்து போனால் தப்பி செல்றது வந்து போனால் வச்சுக்கிங்க ஹெல்ப் பண்ணுறது, அதேமாதிரி அவன் வந்து போனால் மீட்கிறது, அவனுக்கு புகலிடம் ஹார்பரிங் கொடுக்கறது, புகலிடம் கொடுக்கறது. இதுதான் செக்ஷன் 158. இதுக்கு என்ன அபராதம்னா ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். ஓகேங்களா? இப்போ ஓவரால் ஒரு டைம் பார்த்துடலாமா? இது வந்து சாப்டர் 7 வந்து போனால் அரசுக்கு எதிரான குற்றங்கள். 7னா முக்கியமான நம்பரு, தோனி நம்பரு, மேக்ஸிமம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து போனால் 147 தொடங்கி 158. 147 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, போர் தொடுக்கிறதுனா இந்திய சுதந்திரம் அடைஞ்சது 1947. அந்த 47 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 144 இந்திய அரசு மீது போர் தொடுக்கிறது, அதாவது போர் தொடுக்க முயற்சி பண்ணுறது அல்லது உடந்தையாக இருக்கிறது. அடுத்தது செக்ஷன் 148 கான்ஸ்பிரசி. அதுக்கு 147க்கு வந்து போனால் சதி பண்ணுறதை பற்றி சொல்கிறதா 148. 149 கலெக்டிங் ஆர்ம்ஸு, அதாவது போர் தொடுக்கிறதுக்கு ஆயுதத்தை திரட்டுறது 149. 150 அந்த இந்திய அரசு மீது போர் தொடுக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை மறைக்கிறதா 150. 151 வந்து போனால் அசால்ட்டிங், அதாவது யாருன்னா தாக்குறது, குடியரசுத் தலைவரோ அல்லது ஆளுநரையோ வந்து போனால் தாக்குறது. எதனால் தாக்குறாங்கன்னா, ஏதோ ஒரு சட்டத்தை வந்து கம்பல் பண்ணி, அதாவது ஏதோ ஒரு இருந்தோம்னா சட்டப்பூர்வமான ஒரு அதிகாரத்தை கட்டாயப்படுத்துவதோ அல்லது தடை செய்கிறதுக்காட்டி அவரை தாக்குறது 151. 152 இந்தியாவுடைய இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிறது தான் 152. 153 அதாவது நம்ம பக்கத்து நாட்டு மீது வந்து போர் தொடுக்கிறது 153. 154 அந்த பக்கத்து நாட்டில் வந்து போனால் சூறையாடுறது 154. 155 153 154 வந்து போனால் போர் தொடுத்து அங்கே வந்து போனால் சூறையாட்டி அது மூலம் வர சொத்தை கைப்பற்றுறது, சொத்து வந்துன்னா பெற்றுக்கொள்வது 155. 156 அதாவது ஒரு போர் கைதி வந்து போனால் அரசு ஊழியர் வந்து போனால் தன்னிச்சையாக வாலண்டியராகவே அவரே வந்து போனால் தப்பிக்க வர்றது 156. 157 ஒரு பப்ளிக் சர்வன்ட் நெக்லிஜென்ட்லி சஃபரிங் சச் எ பிரிசனர் டு எஸ்கேப், அதாவது எஸ்கேப்னா தப்பிச்சு போடுறது எப்படின்னா கவனக்குறைவால் அரசு ஊழியர் வந்து போனால் தப்பிக்க விடுறது. இது 157. 158 அந்த போர் கைதி தப்பிச்சு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவனை வந்து போனால் மீட்கிறது, அவனுக்கு புகலிடம் அளிக்கிறது சொல்லி ஓகேவா, அவனுக்கு வந்து போனால் புகலிடம் அளிக்கிறது. இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 158. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.